வாட்டர் பாட்டிலுடைய மூடியுடைய நிறம் அந்த தண்ணியை என்ன தண்ணின்னு எப்படி குறிக்குது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ கடைகள்ல நம்ம வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கோம். அந்த வாட்டர் பாட்டில் ஒரு பாட்டிலுக்கும் ஒரு மூடி கலர் இருக்கு. அது எல்லாமே அந்தந்த கம்பெனியுடைய கலர் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மூடி கலருக்கும் ஒரு மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பச்சை கலர் மூடி பார்த்திருப்பீங்க, ப்ளூ கலர் மூடி பார்த்திருப்பீங்க, சிகப்பு, வெள்ளை, மஞ்சள், கருப்பு இந்த மாதிரியான கலர்ஸ்ல எல்லாம் வாட்டர் பாட்டிலுடைய கேப்ஸ் வந்து இருக்கும். அதற்கான அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போறீங்க. ஸோ நிறைய நேரங்கள்ல 20 ரூபாய் வாட்டர் பாட்டில் 40 ரூபாய்க்குலாம் விற்பாங்க. என்னங்க தண்ணி தானே, அது என்ன ஒரு கம்பெனி மாறிச்சுன்னா தண்ணியோடைய இதெல்லாம் மாறிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்போம். சில நேரங்கள்ல சில தண்ணி வாங்கி குடிக்கும் பொழுது அந்த ஒரு டேஸ்டே இல்லாம ரொம்ப பிளண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப காஸ்ட்லியான விலை வச்சே வித்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹிமாலயாஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கும். ஸோ இந்த தண்ணியில வித்தியாசம் இருக்கா? நீங்க விலை கொடுத்து வாங்குற தண்ணியில போட்டிருக்கக்கூடிய அந்த மூடியுடைய கலருடைய அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1 நீல நிறம். பொதுவாகவே நீல நிற மூடி போட்டிருக்கக்கூடிய பாட்டில்ஸ்ல வந்துட்டு ஊற்று தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து ஆடட் கனிம வளங்கள் எதுவுமே இருக்காது, நேச்சுரலான கனிம வளங்கள் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் இது எல்லாமே வந்துட்டு ரூல்ஸ் படி இதெல்லாம் தான் இருக்கணும். இதை தாண்டி சிலர் வந்து அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் மேபி மாற்றி வைக்கலாம். ஏன்னா சில லோக்கல் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு அவங்க என்ன கலர் போடுறாங்களோ அந்த மாதிரி போட்டிருக்கலாம், தெரியல. ஆனா இதுதான் இதற்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நீல நிற பாட்டில் ஊத்து தண்ணி. நம்பர் 2 கருப்பு மூடி போட்ட பாட்டில்ல பொதுவா ஆல்கலைன் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆல்கலைன் வாட்டர் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. இதை வந்து நிறைய பேர் வாங்கி நீங்க குடிச்சிருந்திருக்கலாம். இந்த தண்ணி வந்து அதிக pH மதிப்பு கொண்டது, உடல்ல இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை குறைக்கும், அண்ட் இதுல ஏராளமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த ஆல்கலைன் வாட்டர் அதுக்காக மட்டும்தான் பிளாக் கலர் மூடி போடுறாங்க. நம்பர் 3 ஒயிட் கலர் கேப். இது வந்து பதப்படுத்தப்பட்ட அண்ட் வடிகட்டிய ஒரு நீர் அப்படின்றத வந்து குறிக்குது. நீர்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை வந்து போக்குறதுக்காக அதை ப்ராசஸ் பண்ணி அதை வடிகட்டுறது எதுக்குன்னா உள்ள இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு, இப்போ நார்மலா நம்ம சுடு தண்ணிலாம் சுட வச்சு வடிகட்டி குடிப்போம்ல, அது மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வடிகட்டி இதில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமா. 4வதா பச்சை நிற மூடி. பச்சை நிற மூடி கொண்ட பாட்டில் வந்து பொதுவா சுவை சேர்க்கப்பட்ட குடிநீர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த தண்ணியை நீங்க குடிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான சுவையும் உங்க பாடியில இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன்ல ஒரு வகையான திருப்தி தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான தண்ணி தான் கிரீன் கலர் மூடி போட்டது. கடைசியா 5வதா சிவப்பு நிற மூடி. சிவப்பு நிற மூடி போட்ட பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணி பொதுவாகவே எலக்ட்ரோலைட் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் அப்படின்னு சொல்லப்படுது. அதிகமா எக்ஸசைஸ் பண்றவங்க, உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு வாட்டர் லாஸ் ரொம்ப ஆகும் இல்லையா, அவங்களுக்காகவே எலக்ட்ரோலைட் மேம்படுத்தப்பட்ட குடிநீரா ரெட் கலர் மூடி போட்ட பாட்டில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் லாஸ் பயங்கரமா ஆகும் பொழுது அத்தியாவசிய தாதுக்களும் உடல்ல இருந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எலக்ட்ரோலைட் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வந்து விற்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதுல மேக்சிமம் இந்த பிளாக் ஆல்கலைன் பாட்டில் கூட நம்ம பார்த்திருப்போம். நீங்க எத்தனை பேர் ரெட் அண்ட் பச்சையெல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். இதுல எந்த பாட்டில்ஸ் நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குடிநீரை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.